அத்தியாயம் 10. அப்பாவும் அண்ணனும் இவ்வளவு தூரம் மனம் விட்டு அவளிடம் பேசியதே அவளுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்திருந்தது. ஆனால் தன்னால் தான் மகள் இப்படி வீட்டை விட்டு ஓடி வரும் நிலை ஏற்பட்டு விட்டதோ என்று தந்தை வருத்தப்படுவதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே தந்தையை சமாதானப்படுத்தும் நோக்கத்தில், அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீங்க என் விஷயத்துல எந்த தப்பான முடிவும் எடுக்கல, வேணும்னா சொல்லுங்கப்பா, இப்பவே கிளம்பி நானும் உங்க கூடவே வந்துடுறேன் என்று சொன்னாள் மாதவி. அதை கேட்டு பதறி போன கணேசன், வேண்டாம் வேண்டாம் பாப்பா, நீ இங்கேயே இரு, நீ எங்க கூட ஊருக்கு வர வேண்டாம் என்று அவசரமாய் மாதவியின் பேச்சை மறுத்து பேசினார். அப்புறம் காரியமே கெட்டு போகும் மாதுகுட்டி, நீ இங்கேதான் இருக்கணும், அதான் சரி. இவ்வளவு நேரமும் தங்கையும் தந்தையும் பேசிக் கொள்வதை கவனமாக கேட்டு கொண்டிருந்த அண்ணனும் இவ்வாறே சொன்னான். எல்லாம் ஒரு காரணமாத்தான் நீ எங்க கூட வர வேண்டாம், இங்கேயே இருன்னு சொல்றோம் பாப்பா. அங்க ஊர்ல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் நீ படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கோம். படிப்பெல்லாம் முடிஞ்சு 6 மாசம் கழிச்சுதான் சொந்த ஊருக்கு வருவேன்னு சொல்லி வச்சிருக்கோம். இப்ப திடீர்னு நீ எங்க கூட வந்துட்டா அதெல்லாம் பொய்ன்னு ஆயிடும். அப்புறம் உனக்கு தான் நம்ம சொந்தக்காரங்களை பத்தி நல்லா தெரியுமே, சின்ன விஷயம் கிடைச்சா கூட அதை ஊதி ஊதி பெருசாக்கி பேசிடுவாங்க. சும்மா எதுக்கு நம்ம மத்தவங்க பேச்சுக்கு இடம் கொடுக்கணும் பாப்பா. அண்ணனின் வாய்மொழியாக இவற்றையெல்லாம் கேட்ட பிறகுதான் மாதவியின் முகம் தெளிவடைந்தது. அண்ணன் கூறுவது முற்றிலும் உண்மைதான். ஆக அப்பாவும் அண்ணனும் பதட்டம் அடைந்தது மற்றவர்களுக்காகத்தான். தவிர அவள் அவர்களோடு சேர்ந்து ஊருக்கு போவதில் இருவருக்கும் என்ன ஆட்சேபனை இருக்க போகிறது? மீண்டும் உற்சாகத்தோடு தந்தையோடு உரையாடத் தொடங்கினாள் மாதவி. குடும்பத்தினரை பற்றி விசாரித்து அறிந்து கொண்டாள். மேலும் அக்கம் பக்கத்தினர், அவர்களுடைய குழந்தைகள், அவர்கள் தெருவில் சுற்றி திரியும் ஒற்றைக்கண் கருப்பு நிற நாய் என்று ஒன்றை விடாமல் அவள் கேட்க கணேசனுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. அண்ணன் குழந்தைகளை பற்றி விசாரிக்கும் போது அவளுடைய கண்கள் தானாக கலங்கின. கணேசனும் செந்தில் குமரனும் மாதவியோடு வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். முகிலன் வந்து உணவருந்த அழைக்கும் வரையிலும் அவனோடு அமர்ந்து காலை உணவை முடித்துவிட்டு வீட்டையும் தோட்டத்தையும் சுற்றி பார்த்தனர். தான் புதிதாக நட்டு வைத்த முல்லை பதின்களை அப்பாவிடம் காட்டி பெருமை எடுத்துக் கொண்டாள் மாதவி. செந்தில் குமரனை அழைத்து கொண்டு அவள் பின்பக்கம் இருக்கும் தோட்டத்திற்கு சென்றுவிட, அதன் பிறகு வெகு நேரம் முகிலனிடம் தனியாக பேசிக் கொண்டிருந்தார் கணேசன். இருவரும் விடைபெற்று கிளம்புகையில் மாதவிக்கு சற்றே கண்ணை கரித்தாலும் மனசு லேசாகி இருந்தபடியால் சிரித்தபடியேதான் வழி அனுப்பி வைத்தாள். வெளியே கேட் வரைக்கும் சென்று அவர்களை வழி அனுப்பிய முகிலனின் கைகளை பிடித்து வைத்துக் கொண்டு தந்தை ஏதோ சொல்ல அவனும் சிரித்தபடியே தலையாட்டி கொண்டு ஏதோ சொன்னான். என்ன பெரிதாக சொல்லி இருப்பார்? என் மகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்றிருப்பார். புது இடமல்லவா? புன்னகைத்தவாறே திரும்பி நடக்க தொடங்கியவள் சட்டென நின்றாள். அவள் மனதுக்கு ஏதோ வித்தியாசமாக பட்டது. அது தந்தைக்கும் முகிலனுக்கும் இடையே ஆன அந்த பழக்க வழக்கம். இன்று காலையில் தான் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாகி இருக்கின்றனர். ஆனால் பல நாட்கள் நெருங்கி பழகியவர்கள் போல இருவரும் மிகவும் அந்யோன்யமாக பேசிக் கொண்டார்களே, எப்படி? தந்தை அவனிடம் ஏதோ கூடுதலாக உரிமை எடுத்துக் கொண்டார் போல கூட தெரிந்ததே. என்னவாக இருக்கும்? யோசித்து பார்த்துவிட்டு தன் மண்டையில் தானே நங்கு நங்கு என்று 2 குட்டு வைத்துக் கொண்டாள் மாதவி. இப்படி கிறுக்குத்தனமாக யோசித்தமைக்காக. பிறகு முகிலனை பற்றி மிகவும் நன்றாக அறிந்து வைத்திருந்தும் கூட அவள் இப்படியெல்லாம் கிறுக்குத்தனமாக யோசிக்கலாமா? முகிலன் மாதவியை முதலாக பார்த்தபோது கூட இப்படித்தானே பல நாள் பழகியதை போல மிகவும் கலகலப்பாக பேசினான். யாரோ எவரோ என்று நினைத்து அவன் முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லையே. சுனந்தாவிடம் கூட மிகவும் நன்றாகத்தானே பேசினான். மொத்தத்தில் முகிலன் ஒரு கலகலப்பான பெருவழி. அப்பாவும் அப்படித்தான். மனதிற்கு பிடித்த மாதிரி ஒரு ஆள் மாட்டிக்கொண்டால் விடவே மாட்டார். எனவே இருவரும் சிறிது நேரத்திலேயே நெருக்கமானதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அத்தியாயம் 11. முகிலன் சினிமா துறையை சார்ந்தவன். வளர்ந்து வரும் இளம் நடன இயக்குனர் வேறு. எனினும் அந்த துறையை சார்ந்த நண்பர்களை வீடு வரை அவன் அனுமதிக்கவில்லை. எதுவாக இருந்தாலும் அவனுடைய அலுவலகத்தில் வைத்தே முடித்து விடுவான். புது பல சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் அவனிடம் உதவி நாடி வருபவர்கள், ரசிகர்கள், வாய்ப்பு கேட்டு வருபவர்கள் எவராக இருந்தாலும் அங்குதான் போய் சந்திக்க வேண்டும். மாதவி வருவதற்கு முன்பிருந்தே இப்படித்தானா அல்லது இந்த ஏற்பாடு அவளுக்காகவா என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் இந்த நடைமுறை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. முகிலனுக்கு நிறைய நண்பர்களும் இருந்தார்கள். அவனுடைய கலகலப்பான குணத்திற்கு நட்பு வட்டாரம் இல்லை என்றால்தான் ஆச்சரியப்பட வேண்டும். அந்த அளவிற்கு அவனுடைய பேச்சும் சிரிப்பும்
அனைவரையும் வசீகரிக்கும். நண்பர்கள் என்று யாரையுமே அவன் வீட்டிற்கு அழைத்து வந்ததில்லை. ஆனால் அவனுக்கு மிகவும் அந்தரங்கமான 2 நண்பர்கள் இருந்தனர். ஒருத்தி இன்றைய பிரபல கதாநாயகி மதுமாலினி. இன்னொருவர் சமீபத்தில் 2 சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த டைரக்டர் மோகன் பாபு. இவர்கள் இருவரும் மட்டும் விதிவிலக்காக அவ்வப்போது முகிலனோடு வீட்டுக்கு வருவார்கள். பொதுவாக அந்நிய ஆண்களிடம் ஒரு விதமான ஒதுக்கம் உண்டு என்பதால் முகிலன் அறிமுகப்படுத்தி வைத்த அன்று அந்த டைரக்டருக்கு ஒரு வணக்கம் சொல்லி புன்னகைத்தாள் மாதவி. அவ்வளவுதான். பிறகு எப்போது பார்த்தாலும் ஒரு சிரிப்பு என்ற அளவோடு நின்று விட்டது. ஆனால் அந்த நடிகையும் மாதவியும் தோழிகள் போல பழக ஆரம்பித்து விட்டனர். காரணம், முதல் சந்திப்பிலேயே ஒருவருக்கு ஒருவர் மிகவும் பிடித்து போனதுதான். அந்த நாள் மாதவிக்கு மிகவும் நன்றாக நினைவில் இருக்கிறது. மாலை வேளைகளில் மாதவி தினமும் 1 மணி நேரமாவது பேட்மிண்டன் அல்லது டென்னிஸ் விளையாடுவாள். விளையாடுவதற்கு ஜோடி இல்லை என்றால் தோட்டத்தை சுற்றி நடப்பாள். ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்துவிட வேண்டும் அவளுக்கு என்பதால் தான் இந்த நடைமுறை. இங்கு வேலை செய்பவர்களில் தோட்டத்தை பராமரிக்கும் ராயண்ணாவின் பேரனுக்கு மட்டும்தான் பேட்மிண்டன் விளையாட தெரிந்திருந்தது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம். ஆனாலும் மாதவி கற்றுக் கொடுத்ததுமே அவன் அதை புரிந்து கொண்டு விளையாட மாதவிக்கு விளையாட்டு சுவாரஸ்யமாயிற்று. அது ஒரு வெள்ளிக்கிழமை. நாளை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் ஆட்டம் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. பையன் மிகவும் சோர்ந்து விட்டான். மாதவியும் தான். ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக ராக்கெட்டையும் இறகையும் சிமெண்ட் பெஞ்சில் வைத்துவிட்டு அவள் வியர்வையை துடைத்துக் கொண்டு இருக்கையில்தான், அக்கா, சார் கூட யாரோ வந்திருக்காங்க என்றான் அச்சிறுவன். திரும்பி பார்க்கையில் அவனோடு இன்னும் 2 பேர். மூவரும் தங்களுக்குள் ஏதோ பேசி சிரித்தபடியே மாதவியை நோக்கி வந்தார்கள். முகிலனோடு வந்த இயக்குனரை அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை. ஆனால் நடிகை மது மாலினியை சட்டென்று அடையாளம் கண்டுகொண்டாள். உள்ளூர வியந்து கொண்டு அவள் நிற்கையிலேயே அவளை நெருங்கி வந்து விட்டார்கள். இருவரையும் அறிமுகம் செய்து வைத்த பிறகு ஆண்கள் சென்றுவிட மது மாலினியும் மாதவியும் மட்டும் வெளியில் புல்வெளியிலேயே நின்றபடி பேச்சை தொடர்ந்தனர். முகில் சொன்ன மாதிரியே நீ ரொம்ப அழகா இருக்க மாதவி என்று சொல்லி மது மாலினி சிரிக்கவும் மாதவிக்கு மிகவும் கூச்சமாயிற்று. அந்த கூச்சத்தில் முகில் என்ற வார்த்தையை கவனிக்க தவறினாள் மாதவி. உங்களை விடவா மேடம் என்றாள் மாதவி அதே கூச்சத்துடன் நெளிந்து கொண்டே. ஆனால் புன்னகையோடு தலையை ஆட்டி மேலும் உறக்கச் சிரித்த மது மாலினி மாதவியின் கையை பற்றி, இந்த பவுடர் அலங்காரத்தை எல்லாம் கழிச்சிட்டா நீயே இங்க மதுமாலினின்னு ஒரு நடிகை இருந்தாலே எங்க அவன்னு கேட்டு இருப்ப மாதவி என்று பாவனையோடு சொல்லி காட்டவும் மாதவிக்கு சிரிப்பு பீரிட்டது. முகிலனின் நண்பர்களுக்கு நகைச்சுவைக்கா பஞ்சம்? அவனே அப்படித்தானே. அடக்க மாட்டாமல் எதிரே சிரித்து கொண்டிருந்த மாதவியை பார்த்து அவளும் கூட சேர்ந்து சிரித்தாள். பிறகு, உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு மாதவி. எவ்வளவு அழகான முகம். நீ சிரிக்கும் போது உன் முகத்துல இருக்கிற கண்ணு கூட உன் கூட சேர்ந்து சிரிக்குது என்று வியந்து பாராட்டி விட்டு, கொடுத்து வச்சவன் தான் அந்த ராஸ்கல் என்றாள் பெருமிதத்தோடு. அந்த வார்த்தைகளை கேட்டு ஸ்விட்ச் போட்டார் போல மாதவியின் சிரிப்பு மறைந்து விட மென்மையான குரலில், எந்த ராஸ்கல் மேடம், யார சொல்றீங்க என்ற மாதவி கேட்கவும் ஒரு கணம் தடுமாறிய மது மாலினி பிறகு சமாளித்துக் கொண்டு, அது உன்னோட வருங்கால புருஷனை சொன்னேன் மாதவி எனவும் மாதவிக்கு ஒரு மாதிரியாகி விட்டது. அவளும் சராசரி கனவுகளும் ஆசைகளும் நிரம்பிய பெண்ணாகத்தான் ஒரு காலத்தில் இருந்தாள். அவளுக்கும் அந்த மாதிரி கணவன் பிள்ளைகள் என்று நிறைய ஆசைகளும் இருந்தன. ஆனால் எல்லாம் தான் தண்ணீரில் போட்ட கோலமாக கரைந்து போயிற்றே. மாதவி காணும் கனவுகளில் ஒன்று கூட நிஜமாகி விடக்கூடாது என்றுதானே அந்த பாவி கங்கணம் கட்டி கொண்டு அழுகிறான். அவளுக்காவது திருமணம் என்று ஒன்று நடப்பதாவது. எதிரில் நிற்பவள் அறியாமல் வேறு புறமாக திரும்பி ஒரு நீண்ட பெருமூச்சு எறிந்தாள் மாதவி. அத்தியாயம் 12. வேண்டாதவை என்று ஒதுக்கி மனதின் ஓரமாக தள்ளி விட்டவை அனைத்தும் அந்த நடிகையின் பேச்சில் மிக முக்கியமான விஷயங்களாக மாறி மாதவியின் மனதை நோகடித்தன. பதிலும் சொல்ல இயலாமல் சிரிக்கவும் வழியின்றி மாதவி திணறி போய் செய்கையற்று விழித்து கொண்டு நிற்கையில் உள்ளே இருந்து மாதவியை அழைத்தார் யசோதா. தப்பித்தோம் பிழைத்தோம் என்பது போல உள்ளே ஓடி மறைந்து விட்டாள் மாதவி. பிறகு இருவருக்குமான காஃபியையும் டிஃபனையும் அவளே எடுத்து சென்றாள். அதன் பிறகும் சற்று நேரம் மாதவியோடு கலகலப்பாக பேசி பொழுதை கழித்து விட்டுத்தான் வீட்டுக்கு போனாள் மது மாலினி. அன்றைய முதல் சந்திப்பிலேயே அந்த நடிகையை மாதவிக்கு மிகவும் பிடித்து போனது. அவளும் மாதவியை போல ஒரு இயல்பான உற்சாகமான பெண் என்பதால் இவளுக்கு பிடித்து போயிருக்கலாம்.
அல்லது தான் ஒரு மிகப்பெரிய நடிகை, பிரபலம் என்ற பந்தா காட்டாமல் மற்ற சராசரி பெண்களைப் போலவே தன்னிடம் நடந்து கொண்டதால் கூட மாதவிக்கு அவளை பிடித்திருக்கலாம். மொத்தத்தில் பெண்கள் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் மிகவும் பிடித்து போனது. அதைத் தொடர்ந்து படப்பிடிப்பு இல்லாத சமயங்களில் சென்னையில் இருக்க நேரிட்டால் மாதவியை பார்க்க வந்து விடுவாள் மதுமாலினி. மேலும் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு படப்பிடிப்பு முடிந்து திரும்புகையில் மாதவிக்கென்று ஏதேனும் ஒரு பரிசு பொருள் வாங்கி வருவதும் வாடிக்கையானது. மாதவி, மாலினி என்று ஒருவருக்கொருவர் உரிமையாக பெயரை சொல்லி அழைக்கும் அளவிற்கு நெருக்கமான தோழிகளாகிவிட்டனர். மாதவி தன் குடும்பத்தினரை பற்றியும் ஊரை பற்றியும் பெருமையாக பேசுவதை மிகவும் ஆர்வமாக கேட்பாள் மதுமாலினி. கூடவே மாதவி தன் அப்பா மீது வைத்திருக்கும் பாசத்தை எண்ணி மிகவும் ஆச்சரியப்படுவாள். அப்பான்னா உனக்கு ரொம்பவும் பிடிக்குமா மாதவி? பிடிக்குமாவா என்று கேட்டுவிட்டு, அப்பான்னா எனக்கு உயிர் தெரியுமா என்று கண்களை இறுக்கமாக மூடி நெஞ்சில் கை வைத்து மிகவும் மகிழ்வாய் சொன்ன மாதவி எதிரே நிற்பவளை கேள்வியாக பார்த்தாள். பொதுவாவே பொண்ணுங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். அதுல நான் மட்டும் விதிவிலக்கா என்ன? ஆனா உனக்கும் அப்பானா அப்படித்தானே? மாதவி கேட்க, தெரியல மாதவி என்று மென்மையாய் உரைத்தவள் பிறகு அதைவிட சங்கடமான குரலில், எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்ல மாதவி. சின்ன வயசுலயே தவறிட்டாங்க என்றாள். அப்படியா? அப்படின்னா உங்க அப்பா அம்மா பத்தியெல்லாம் முகிலன் பேசுவாரே, அவங்க என் அப்பாவோட 2வது பொண்டாட்டி. அவரோட புருஷன்தான் இப்போ எனக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கார் என்றால் உணர்ச்சியை தொலைத்த குரலில். ஓ, ஆனா உன்னை அவங்க நல்லா பாத்துப்பாங்க தானே? நல்லா பாத்துக்குவாங்க. ஏடிஎம் மிஷினை பாத்துக்கிற மாதிரி பத்திரமா பாத்துக்குவாங்க. அப்பதானே தேவைப்படுற நேரமெல்லாம் பணமா கொட்டும். கசப்பாய் புன்னகைத்தவள் அந்த பேச்சை வேண்டாம் என்பது போல அமைதியாகிவிட மாதவிக்கு மனது சங்கடமாயிற்று. சும்மா எதையோ பேசப்போய் அவளுடைய மனம் வருத்தப்பட்டு விட்டதே. ஆனால் பாவம், சிறு வயதிலேயே பெற்றோரை இழப்பது எவ்வளவு கொடுமை. இத்தனை வருடங்கள் உடனிருந்து அவர்களின் அன்பையும் அக்கறையையும் அனுபவித்து விட்டு இந்த 2 மாதங்களாக தந்தையும் தாயும் உடன் பிறந்தவர்களும் அண்ணிமாரும் அருகில் இல்லாமல் மாதவிக்கு எப்படி இருக்கிறது? காலையில் கண் விழித்தது முதல் இரவு படுக்கச் செல்லும் வரை ஏதாவது ஒன்று அனைவரையும் ஞாபகப்படுத்திவிடும். பெட்டியை கட்டிக்கொண்டு பேசாமல் ஊரை பார்த்து கிளம்பிவிட்டால் என்ன என்று கால்கள் பரபரக்கும். எத்தனை முறை, எத்தனை சம்பவங்கள், எவரும் அறியாமல் ஒளிந்து எத்தனை தடவை அழுதிருக்கிறாள். அனைத்தையும் அடக்கி ஒதுக்கி வைத்துவிட்டு இப்படி அமைதியாக இங்கே இருக்கிறாள் என்றால் அதுவும் பெற்றவர்களுக்காகத்தானே. அவர்கள் மானம் மரியாதைக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தானே. இந்த அப்பா மட்டும், மாதவி, உனக்கு இனி நான் மாப்பிள்ளை தேட மாட்டேன், நீ கல்யாணமே செய்து கொள்ள வேண்டாம், கடைசி வரை எங்கள் மகளாக எங்களோடவே இருந்துவிடு என்று விட்டால் எப்படி இருக்கும்? நினைத்த மாத்திரத்திலேயே துள்ளி குதிக்க வேண்டும் போல மகிழ்ச்சியாக இருந்தது மாதவிக்கு. ஆனால் இந்த உலகமே திரண்டு வந்து சொன்னாலும் கூட தந்தையின் வாயில் இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரப்போவதில்லை. ஒரு முறை மாதவி கூட மன வருத்தத்தில் கணேசனிடம், எனக்கு கல்யாணமே வேண்டாம்பா, உங்க பொண்ணா உங்க கூடவே கடைசி வரைக்கும் இருந்துடுறேன் என்று சொல்லி அழுதிருக்கிறாள். ஆனால் அவரோ அவளை தேற்றி, பாரு மாதகுட்டி, நீ ரொம்ப மன கஷ்டத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசுற. சின்ன வயசு வேறையா, அதான் இப்படி திடமா பேச சொல்லுது. இள ரத்தம், ஆனா உனக்கும் வயசாகும் இல்லையா பாப்பா? அப்போ உனக்கு துணையா உன்னை பார்த்துக்க ஒரு குடும்பம் கண்டிப்பா இருக்கணும். அந்த துணை உன் புருஷனா இருக்கலாம், உன் பிள்ளைகளா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா உனக்கு ஒரு துணை தேவை, வேணும் மாதுக்குட்டி. இளமையில தனிமை கொடுமை இல்ல மாதுக்குட்டி, முதுமையில தான் தனிமை கொடுமை. நாம பெத்த பிள்ளைங்க பாதுகாப்பா நிறைவா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிம்மதி மட்டும்தான் எங்களை மாதிரி பெத்தவங்களுக்கு இறுதி காலத்துல மன சந்தோஷத்தை தரும். ஆனா உனக்கு இப்ப புரியாது, அப்புறம் புரியும். பாக்குற வரன் எல்லாம் தட்டி போகுதே, கல்யாணம் நடக்குமா நடக்காதோங்கிற வருத்தத்துல நீ இப்படியெல்லாம் பேசுற. வருத்தப்படாத கண்ணு, உனக்குன்னு ஒருத்தனை கடவுள் இனிமே படைக்க போறதில்ல. ஏற்கனவே உனக்குன்னு கடவுள் படைச்ச அந்த நல்லவன் உன்னை தேடி வரும்போது நிச்சயமா யார் தடுத்தாலும் உன் கல்யாணம் அவனோட நடந்தே தீரும். இனி மறுபடியும் ஒரு தடவை இதே மாதிரி அசட்டுத்தனமா பேசக்கூடாது பாப்பா, புரிஞ்சுதா என்று விளக்கமாக சொல்லவும் அதன் பிறகு வாயை திறப்பாளா மாதவி? ஆனால் அப்பா சொன்னது போல அந்த நல்லவன் எப்போது வருவது? பிள்ளையாருக்கு திருமணம் ஆகும்போது தனக்கும் நடந்துவிடும் என்று உள்ளூர எண்ணிக்கொள்வாள்.